இன்னைக்கு நம்ம சேனல்ல தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் மினி ஜாங்கிரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. மேலே வந்துட்டு கிறிஸ்பியாவும் உள்ள வந்துட்டு ஜூஸியா இருக்கிற அந்த மினி ஜாங்கிரியை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு வின்னிங் மக சமையல். ஒரு கப் உளுத்தம்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சு உளுத்தம்பருப்பை நல்லா கழுவி தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கிறேங்க. உளுத்தம்பருப்பை அளந்து எடுத்த கப்புலேயே 1/4 கப்பு பச்சரிசியை ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேங்க. 1 கப்பு கார்ன்ஃப்ளவர், 1/4 டேபிள் ஸ்பூன் ரெட் ஃபுட் கலரில் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு எடுத்து வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பை அளந்து எடுத்து அதே கப்பாலேயே 2 கப்பு சர்க்கரையை எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள், மினி ஜாங்கிரியை பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், ஜாங்கிரி மாவை நிரப்பி புழியறதுக்கு ஒரு கவர் எடுத்து வச்சிருக்கிறேங்க. ஊற வச்சு எடுத்து வச்சிருந்த பச்சரிசி உளுத்தம்பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக கூலிங்கான தண்ணி விட்டு அரைச்சிக்கலாங்க. இந்த மாவை வந்துட்டு வடை மாவு பதத்துக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், உளுத்தம்பருப்பு பச்சரிசியை இது மாதிரி நல்லா நைஸாக வடை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்தாச்சுங்க. இப்போ இதை மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாங்க. இப்போ மீதி இருக்கிற பருப்பையும் இதே மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துக்கலாங்க. இப்போ மினி ஜாங்கிரிக்கு வந்துட்டு உளுத்தம்பருப்பை நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்தாச்சுங்க. இப்போ கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மாவை நல்லா ஃப்ளஃபியாக ஆகிற அளவுக்கு நல்லா அடித்து விட்டுக்கலாம் இது மாதிரி. இப்போ உளுத்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப்பு கார்ன்ஃப்ளோரை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக எந்தவித கட்டிகளும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், கார்ன்ஃப்ளோர் சேர்த்து ஜாங்கிரி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. எந்தவித கட்டிகளும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருந்த ரெட் ஃபுட் கலரை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஃபுட் கலர் வந்துட்டு இந்த மாவில் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாங்க இதே மாதிரி. இப்போ ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி இது மாதிரி இருக்குது. கார்ன்ஃப்ளவர் சேர்த்தது திக்காச்சுன்னா மாவு லைட்டாக தண்ணி சேர்த்து இது மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு கலந்துக்குங்க. இப்போ தட்டை போட்டு மூடிடலாங்க இந்த மாவை. அதுக்குள்ளே சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எடுத்து வச்சுருந்த 2 கப்பு சர்க்கரையை சேர்த்துக்கலாங்க. 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ சர்க்கரையை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி இது மாதிரி கொதிச்சு வர ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருந்த 1/2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ கம்பி பதம் செக் பண்ணலாம். இது மாதிரி அழுத்தி பார்த்தாக்கா லைட்டான கம்பி பதம் வரணுங்க. இப்போ இதை இறக்கி பக்கத்தில் வச்சிடலாங்க. ஜாங்கிரியை பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சுங்க. இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு மாவை வந்துட்டு கவரில் போட்டு ஃபில் பண்ணிக்கலாங்க. இப்போ மாவை ஒரு தடவை ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. எடுத்து வச்சுருந்த இந்த கவரில் வந்துட்டு மாவை நிரப்பிக்கலாம். இப்போ கையில் பிடிச்சி எவ்வளோ மாவு புழிய முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி மாவை நிரப்பியாச்சுங்க. இப்போ கவரை வந்துட்டு மேல் பகுதியை நல்லா இது மாதிரி அழுத்தி பிடிச்சி ரப்பர் போட்டுடலாங்க. மினி ஜாங்கிரி எவ்வளோ கிணத்துல வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கவரை வந்துட்டு கட் பண்ணிக்கலாங்க இந்த கார்னரை. இப்போ எண்ணெய் வந்துட்டு மிதமான சூட்டில் இருக்குங்க. இப்போ மினி ஜாங்கிரி மாவை எண்ணெயில் இது மாதிரி புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஜாங்கிரி மாவை எண்ணெயில் புழிஞ்சதும் ஜாங்கிரி வந்துட்டு இது மாதிரி எழும்பி மேலே வரணுங்க. இப்போ உடனே திருப்பாமல் 1 நிமிஷம் கழித்து திருப்பி விட்டுக்கலாம். இப்போ மினி ஜாங்கிரியே இது மாதிரி திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு பக்கம் செவந்து நல்லா கலர் மாறினதும் இன்னொரு பக்கம் திருப்பிக்கலாங்க. இப்போ பாருங்கள், மினி ஜாங்கிரி 2 பக்கமும் செவந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் எண்ணெயை நல்லா இருத்துட்டு ஜாங்கிரியை எடுத்துடலாங்க. எடுத்து உடனே சூடாக இருக்கிற சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாங்க. இப்போ சூடாக இருக்கிற இந்த சுகர் சிரப்பில் ஜாங்கிரியை சேர்த்தாச்சுங்க. இப்போ கரண்டியை வச்சு அழுத்தி விட்டுக்கலாம். சுகர் சிரப்பில் நல்லா முழுங்குற அளவுக்கு இது மாதிரி அழுத்தி விட்டு அப்பப்போ திருப்பி விட்டுக்குங்க.
இப்போ பாருங்க மினி ஜாங்கிரி 5 நிமிஷம் கிட்ட சுகர் சிரப்பில் நல்லா ஊறி நல்லா ஜூஸியாக ரெடி ஆயிருக்கு. இப்போ சுகர் சிரப்பை வடிச்சிட்டு மினி ஜாங்கிரியை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சிடலாங்க. இப்போ மீதி இருக்கிற ஜாங்கிரி மாவையும் இதே ப்ராசஸ்ல பண்ணி எடுத்துக்கலாங்க. சுகர் சிரப்பை வந்துட்டு கரெக்டாக ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா கம்பி பதம் வர விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி ஜாங்கிரியை வேக வச்சு எடுத்து சுகர் சிரப்பில் போடும்போது ஜாங்கிரி வந்து சுகர் சிரப்பை உரியாதுங்க. அதனால கரெக்டான கன்சிஸ்டன்சியில் சுகர் சிரப்பை ரெடி பண்ணிக்கோங்க. தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் மினி ஜாங்கிரி சூப்பராக ஸ்வீட் ஷாப் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சுங்க. மேலே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து ஜூஸியாகவும் இருக்கிற இந்த மினி ஜாங்கிரியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வின்னிங் மகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.